வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் நாய்சியஸ். மூடிட்டு நம்ம ரூல்ஸ் கிரைட்டீரியா படியே நம்ம ப்ராபர்ட்டி கொடுத்துருக்கலாம். இந்த கட் ஃபீல்டு இன்ஸ்டிங்க்ட் அதெல்லாம் சொல்லி தான் நான் இன்னைக்கு தேவையெல்லாம் மொக்க வாங்கிட்டேன். அழகா டிசி தான் ஜெயிச்சு நான் தான் சொன்னேன், டிசி தான் ஜெயிப்பாங்க. பட் ஏதோ ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு எல்ஐசிக்கு பார்த்தா சொதப்பு சொதப்புன்னு எப்படியெல்லாம் சொதப்புவது எப்படி ஈஸியாக. டே ஆக்சுவலா நான் வந்து எனக்கு கிரிக்கெட்டும் அவ்வளோ விளையாட தெரியாதுடா, சுமாரா தான் ஆடுவேன். பெருசா எதுவும் தெரியாது. இவ்வளோ அனலிஸ்ட் இருக்காங்க, இவ்வளோ ரிவ்யூஸ், சாரி இவ்வளோ கோச், பெரிய பெரிய பிளேயர்ஸ், எக்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருந்தோம். ஒரு படு கேவலமான டெசிஷன் மேக்கிங் இன்னைக்கு மேட்ச் ஃபுல்லாவே நடந்துச்சு. பேட்டிங்கு பவுலிங்கு இம்பாக்ட்ல கொண்டு வந்தது, பவுலிங் ரொட்டேஷன் அப்படின்னு எல்லாமே பூவர், வெரி பூவர் டெசிஷன் ஆல் த்ரூ த கேம். அண்ட் ஜீரோ மார்க்ஸ் ஃபார் எல்எஸ்ஜி. அண்ட் டிசி வந்து கம்ப்ளீட்டா வாக் த்ரூ ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி செம்மையா சீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. 16 ஓவர்ல கேம் முடிஞ்சிருச்சு. அண்ட் 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்தை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் யூ மதன். இனிஷியல் தாட் சொல்லு. இனிஷியல் தாட்ஸ்னா வந்து எல்எஸ்சி வந்து கேம் எங்க வரைக்கும் இருந்தாங்கன்னா அந்த 10 ஓவர் 87 ரன் 0 விக்கெட் மார்க்கிற மாதிரி ஆடுற வரைக்கும். அப்ப படுத்தவன் தான் கடைசி இப்போ சேசிங் வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. நீ சொன்ன மாதிரிதான் எப்படியெல்லாம் மேட்சை லாஸ் ஆகலாம் அப்படின்னு ஒரு புக் எழுதினாங்கன்னா 10வது ஓவருக்கு அப்புறமா எல்எஸ்சி எழுதுறாங்கல்ல, அது எல்லாத்தையும் கொண்டு போய் பிரிண்ட் எடுத்து கொடுக்கலாம். அந்த மாதிரிதான் டிசிஷன் மேக்கிங் ஆகட்டும், டேவிட் மில்லருக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டு ஆயுஷ் பதனி அப்புறமா இம்பாக்ட் சபாக்கு மயன் யாதவ எப்படி பிளேஸ் பண்ணது. மார்ஷை வச்சுட்டு மயன் யாதவ கொண்டு வரலான்னு பேட்டர்ல இருந்து ஆயுஷ் பதனி பின்னாடி இத்தனைக்கு ஒரு பேட்டர் இருக்கான் ரிஷப் பண்ணிட்டு ஆட போறது 4 ஓவர் தான். ரிஷப் பண்ட் பயந்துட்டான்டா, சீரியஸா தான் சொல்றேன். ஏன்னா ரிஷப் பண்ட் அதுதான். வர்றதுக்கான சுச்சுவேஷன் அதுதான்டா. ஒரு 15th ஓவர் அவன் அவன் எப்ப ரிஷப் பண்ட் பினிஷரா எதுக்கு பயப்படணும்? அவன் பயந்துட்டான். அங்கதான்டா 50 அடிச்சான் இப்ப ரீசெண்டா சிஎஸ்கே எதிரா. இப்பதான் எதுக்குடா பயப்படணும் அந்த மாதிரி டேய் அதுவே ரொம்ப ஸ்ட்ரகிளிங் நாக்கு. 38 ஃபார் 38 இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு 2 3 6 பத்திரானாவை போனா மேட்ச் அடிச்சான்ல. பண்ணிட்டான். பத்திரானாவை அடிச்சான். அதுக்கப்புறம் ஒரு பேட்ல பட்டுருச்சுல. உனக்கு எப்போ பேட்டர் கான்பிடன்ஸ் வரும்? ஒன்ஸ் யூ ஹிட் த ரன் அந்த கான்பிடன்ஸ் வரும்ல. ஸோ தில்லுக்கு தில்லுன்னு இறங்க வேண்டியதான். பூரான்ல என்ன ஸ்டார்க்கு எப்பவுமே பண்ணி தான் தைரியமா வந்து சுத்தலையா அடிக்கலையா. ஸோ பயந்துட்டான். எல்ஹெச்சி வந்து இந்த பூரான் விக்கெட்டு அந்த டாப் டூ முடிஞ்ச உடனே படுத்துருச்சு. பவுலிங் எல்லாம் பிளண்டர். ஷர்துல் தாக்கூர்லாம் வந்து என்னை அடிச்சிருன்ற மாதிரி போட்டுட்டு இருந்தான். அதான் இல்லடா, இப்போ இது சொன்ன மாதிரி ரிஷப் பண்ட் வந்து ஒரு பயங்கர ஷெல்லுக்குள்ள போய் நான் பேட்டிங்கே ஆட வரல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டான். ஏன்னா அவன் ஒன் டூடு இறங்குற பிளேயர். அவன் வந்து சில ஓப்பனிங்கும் இறங்கி ரொம்ப டாப் ஆர்டர்ல விளையாடுற பிளேயர். அவன் என்ன பினிஷரா? 6 7 டவுன் வந்திருக்கான்டா. இதெல்லாம் இந்த கொடுமை எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. அண்ட் அது ஆல்சோ ரெண்டு அவங்க பாலுக்கு வந்து அது அவங்க முன்னாடி இறங்கிருக்கலாம். அப்துல் சமாத் எல்லாம் இறக்குறீங்க. அப்துல் சமாத் தான் பினிஷரு. லாஸ்ட்ல வந்து அடிக்கிறதுக்கு அப்துல் சமாத் மில்லர் தான் அவங்க அடிக்கணும். நீ இப்பவே வந்து ஆயுஷ் பலோனியை எதுக்கு இறக்கணும் நடுவுல? உனக்கு ஆள் இருக்கு, 3 பேட்டர்ஸ் இருக்கீங்க. ஒரு தரம் இம்பாக்ட வேஸ்ட் பண்றீங்க. இல்ல நான் ஆயுஷ் பலோனி கன்ஃபார்ம் ஆட போறேன். படிக்கல் மாதிரி ஒரு டீம்லயும் இந்த மாதிரி கொஞ்சம் ரிலேபிள் பிளேயர்ஸ் இருப்பான். படிக்கல், ஆயுஷ் பதோனி, அதுக்கப்புறம் நம்ம டீம் எல்லாருமே அந்த மாதிரி தான். ஜடேஜா அப்புறம் அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கிறாங்க கொஞ்சம் ஸ்லோவா ஆடி அந்த ஒரு ஆங்கர் பண்றதுக்கு. சோ அப்படி ஒரு ஆள் வேணும்னா நீ ஆயுஷ் பூஜன் 11லே போட்டுடலாமே. எதுக்கு நீ ஆயுஷ் பூஜன் இம்பாக்ட்ல போட்டு உன்னையும் கன்ஃபியூஸ் பண்ணி ஆப்போனண்ட்டையும் கன்ஃபியூஸ் பண்றேன்ட்டு நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிட்டு உட்காந்துருக்கோம். அண்ட் ஆல்சோ நீ சொன்னல, நீ சொல்லிருக்கல இம்பாக்ட் பிளேயர் வந்து டெசிஷன் எடுக்கக்கூடாது, எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. அவனுங்க வந்து நீங்க என்னடா மத்தவன என்ன கன்ஃபியூஸ் பண்றது, நாங்களே கன்ஃபியூஸ் ஆகிக்கிறோம், யாருக்குமே தெரியக்கூடாதுன்ற மாதிரி பண்ணிருக்கானுங்க. அதான் எல்ஹெச்சி வந்து நம்ம எவ்வளவோ திட்டலாம். பட் ஆனா டிசியை பத்தி நான் சொல்லி ஆகணும். எப்படி ஒரு சேஸை வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு ஸ்டேஜ்ல கருணா விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா கரெக்டா கொண்டு வந்தாங்க கேஎல் ராகுல. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கேஎல் ராகுல் தான் வேணும். இன்னும் பின்னாடி போயிட்டோம்னா 2 விக்கெட் அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேஎல் ராகுல ஒன்றொன்னு இறக்க வச்சுட்டு அவங்க பேக்கப் ஒரு ஆப்ஷனும் வச்சிருந்தாங்க, சமீர் ரிஸ்வின்னு சொல்லிட்டு. தேவைப்பட்டா நம்ம டானவன் பெர்ராவே இறக்கலாம். 3 ஓவர்ஸோட பயங்கர பிளான். அதாவது எப்படி ஒரு இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணுன்ற மாதிரி கொண்டு வந்து அப்படியே தட்டி 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 கொண்டு வந்து அப்படியே அபிஷேக் போல் விக்கெட் ஆனதுக்கு அப்புறமா அங்க டிப் ஆயிருக்கலாம். ப்ராபப்ளி இப்போ ராஜஸ்தான் மாதிரி அவங்களுக்கு கடைசியா கொலாப்ஸ் கூட இருக்கலாம் பிச் ஸ்லோனா. பட் அக்ஷர் பட்டேல் டிப் ஆகவே விடல. எனக்கு எப்பெல்லாம் தேவையோ நச்சு நச்சு 6 அடிப்பன்னு அடிச்சிட்டான். இந்த மாதிரி தான் ஜடேஜா ஆடிடுவாங்க. ஆனா அப்படியே ஆப்போசிட்டா ஆடுறாங்க. ஒரு நம்பர் 4 பிளேயரு இது பின் சீட்டர்னா எப்படி? உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நம்ம சின்ன வயசுல 2008-7 இர்ஃபான் பதனை பின் சீட்டரா யூஸ் பண்ணாங்க. உள்ள வந்துட்டு ஒன் டவுன்ல எப்பெல்லாம் டக்குனு விக்கெட் விடுதோ அடிச்சு அடிச்சு 6 4 மட்டும் 30 ஆர்ல கிளியர் பண்ணிட்டு இருப்பாளா.
அக்சர் பெடல் ஐடியலா பயங்கரமான டைம். இந்த டைம்ல அப்படியே அந்த இந்தியாவுக்கு எப்படி ஆடணும் T20 வேர்ல்ட் கப்ல அதே மாதிரி அந்த ஃபார்மோட அப்படியே இருக்கான். இஸ் மோர் லைக் a பேட்டிங் ஆல்ரவுண்டர், bowling ஆல்ரவுண்டர் விட. ஜடேஜா bowling ஆல்ரவுண்டர், பட் அக்சர் பட்டேல் கம்ப்ளீட்லி எனி டே கிரேட்டர் than ஜடேஜா இன் பேட்டிங். ஓகே, இல்லடா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஜடேஜா பொட்டன்ஷியல் இப்போ மேபி கொஞ்சம் ஃபார்ம் டிப் ஆயிருக்கும், ஏஜ் ஆயிட்டே இல்ல இருக்கு. ஒயிட் பால்ல சொல்றேன். இது ஏஜ் நான் ரெட் பால்ல சொல்லவே இல்லடா. ஒயிட் பால்ல அக்சர் பட்டேல் இஸ் கிரேட்டர் தென் எனி எனி லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் கரண்ட்லி. பெருசா ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர்ல பாக்குறப்போ இப்போ கரண்ட் ஃபார்ம்ல நான் சொல்றேன் ரீசெண்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல இப்போ பயங்கரமா மச் இம்ப்ரூவ்டு பேட்டர். நீ வந்து அக்சரை நம்பி ஒரு குரூசியல் சுச்சுவேஷன்ல இறக்கலாம். நம்ம வேர்ல்ட் கப்லயே அவன் தான் பண்ண. நமக்கு அக்சர் பட்டேல் இல்ல இல்ல, நமக்கு வேர்ல்ட் கப் கிடைச்சிருக்காது. கரண்ட் கரண்ட் ஃபார்ம் கம்பேர் பண்ணா அக்ஷர் அதான் பட்டேல் லாஸ்ட் இஸ் 2 இயர்ஸ்ல ஆகட். நான் சொல்றேன், அதுதான் ஆமா சொல்றேன். ஆமா, ஆகட். நான் ஓவரால் எடுத்தா ஜடேஜா நல்ல பிளேயர். பட் அகைன் இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு லெகசி எல்லாம் கொஞ்சம். கம்பேர் பண்ண முடியாது. ம், லெகசியை கம்பேர் பண்ண கரண்ட் நீ ட்ரெண்ட்ல அப்படி லாஸ்ட் டூ சொல்ற இயர்ஸ்ல நினைச்சிட்டேன். எப்படி ஆடணும்னு கரண்ட் தான் சொல்றேன். கரண்ட் ஃபார்மேட்ல அதான் அதே இப்படிதான் மாதிரி ஆடணுன்றத ப்ரூவ் பண்ணி காமிச்சான்னு சொல்றேன். ஜடேஜா சாரி அக்ஷர் பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா மேட்ச்லயும் இறங்கும் போது ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ், அது கேட்ச் ஆனாலும் பரவாயில்ல, பின்ச்சிட்டு இல்ல தான் நீ இல்ல சொல்லணும், அடிக்க போறேன் உனக்கு அடிக்க ரன் போவான், எடு. அடிக்க போயிருவான். அண்ட் ஆல்சோ ஒரு 190 அடிப்பாங்க பார்த்திருக்கேன் அந்த 2 மேட்சுக்கு முன்னாடி, ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க. அந்த மேட்ச் வந்து யார் இந்த ஆர்ஆர் கூட நினைக்கிறேன், 160 150 தான் இருப்பாங்க. அந்த டைம்ல அவன் அடிச்சுதான் உனக்கு அந்த ரன் ரேட்டை புஷ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டப்ஸ் வந்து சிக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி 190 அடிப்பாங்க, அவங்க சோக் ஆயிடுவாங்க. அந்த மேட்ச் வந்து அச்சப்பட்டு தான் இது பண்ணாங்க. அப்புறம் சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச் ஜடேஜா ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ், அந்த மாதிரி நிறைய மேட்ச், ஒரு 8 மேட்ச்ல 4 5 மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ். அந்த ஸ்ட்ரைக் ரேட்டிங் ஒரு 180 வச்சிருப்பான். ஒரு 12 பால்ஸ் 25, 15 பால்ஸ் 32, அந்த மாதிரி இம்பாக்ட்ஃபுல். நாட் பெருசா 50 அடிக்க மாட்டான், பட் அந்த இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்றான். அண்ட் ஆல்சோ இன்னொன்னு நல்ல பிரேவா எடுத்த ஒரு ஆப்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டைம் அப்படிதான் மாட்டிக்கிட்டாங்க பாத்தியா, இது டிசி ஸ்டாருக்கு, முகேஷ் குமார் இந்த மாதிரி பேசிஸா ஃபுல்லா போட்டதுனால நம்ம பைசன் மிச்சல் மார்ஷ் போட்டு சொருகிட்டான். பவர் பிளேலே 80 ரன் எவ்வளவு போயிடுச்சு ஃபர்ஸ்ட் நடந்த பிக்சர்ல. இத வந்து இவனுங்க இப்போ ஃபாஸ்டுக்கு செம, பேசருக்கு செம ஸ்ட்ராங்னு சொல்லி கரெக்டா பிளான் பண்ணி அக்ஷர் பட்டேல் போட ஆரம்பிச்சிட்டான். 1 3 5 7 அந்த 4 ஆட் நம்பரையும் அக்ஷர் பட்டேல் சூப்பரா போட்டுட்டான். அந்த ஈவன் நம்பருக்கு மட்டும் அங்கங்க பேச காமிச்சுட்டே இருந்தான், நீ அடிச்சா அடி இந்த ஓவர்ல அப்படின்ட்டு. அண்ட் அக்ஷர் பட்டேல் அப்பயும் இந்த அவங்க அடிச்சிட்டாங்க. அடிச்சிட்டாங்க, பட் 10 அந்த அளவு 87 எக்ஸ்ப்ளோசிவ் இல்லடா. ஒரு இல்ல 6 இன்னும் ஓவர் போயிருக்கும். 50. அதுதான் 6 ஓவர் 50னா ஓகே தான். இந்த டேஞ்சரஸான பேர் வந்து 6 ஓவர் 50 ஆனாலும் நீ எனிடே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூப்பரா பிளான் பண்ணி பண்ணாங்க. ஆக்சுவலா அவங்க ப்ளூ பிரிண்ட் போட்டு காமிச்சாங்கடா, இந்த மாதிரி அக்ஷர் பட்டேல் வந்து நல்லா ஒரு ஸ்பின்னிங் வந்து பவர் பிளேல போட்டு கொஞ்சம் பால் ஸ்டாப் ஆகி வருது, அடிக்க முடியல, அந்த அளவுக்கு ஃபுல் டாங்க்ல போக முடியல. அவன் ப்ளூ பிரிண்ட் காமிச்சான், நீ அந்த ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம். இவன் அதை விட்டுட்டு ஆயுஷ் பிரதனை கொண்டு வந்து அதே மாதிரி வேற என்ன, 2 லெக்கி தேவையில்ல எனக்கு கேட்டா. ரவி பிஷ்னாய் வந்து சுத்தமா ஃபார்ம்லே இல்ல, சும்மா வந்து ஏதோ ஃபில்லிங் பவுலர் மாதிரி போட்டுட்டு இருக்கான். அவன் அப்படியே அழகா மணிமாறன் உட்கார சித்தார்த் வச்சுட்டு யூஸ் பண்ணிருக்கலாம். மணிமாறன் சித்தார்த்தை உள்ள கொண்டு வந்து அவன் அவனை பவர் பவர் பிளே பிளேலே நல்லா போட போடுவான். விட்டுருக்கலாம், போட்டுருக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம லாஸ்ட் டைம் அதுதான் பேசணும், ஷர்துல் தாக்கூரை வெளியே உட்கார வச்சுட்டு மயங்க் யாதவ உள்ளே ஆடி இருக்கணும். மயங்க் யாதவ். மயங்க் யாதவ் பாவம் அந்த ரிசோர்ஸே வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. சாரி சொல்றேன், நீ கண்டினியூ பண்ணு. அதுதான் இப்போ என்னன்னா பிச்சு ஸ்லோவா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. பிச்சு ஸ்லோவா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இது பண்ணிட்டு சொன்னதான் சமாளிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்லோவா இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல டெட் ஸ்லோவா இருக்கும் எனக்கு, அதனால நாங்க இது பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்கான். ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஸ்லோவே ஆகல. நான் மறுபடியும் வந்து என்ன கேட்டா வந்து நான் அபிஷேக் பொருளுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தேன். பட் யாரு கொடுத்தாங்கன்னு தெரியல, கேஎல் ராகுலுக்கு அபிஷேக் பொருளுக்கான்னு சொல்லிட்டு. கேஎல் தான் அபிஷேக் பொருள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதான் இல்ல பிரசன்டேஷன் முன்னாடி நம்ம வந்துட்டோம். கேஎல் ராகுல் வந்து கேமை சீல் பண்ணிட்டு ஓகே நான் ஒரு ரெட்ல பிடிச்சி ஆட போறேன்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளா ஆடிட்டு இருக்கப்போ விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் அக்ஷர் பட்டேல் அடிக்கிறது தான் கேஎல் ராகுல் பிரஸ் ரிலீஸா இருந்தது. அந்த ரவி பிஷ்னாய் ஒரு 6 அடிச்சப்ப கூட அக்ஷர் பட்டேல் நான் இருக்கேன் டீமையும் அவனையும் பேக் ஃபுட்ல போடவே இல்லை. நான் வந்து ஐ கோ ஃபார் அ ஃபைட். ஸோ அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நான் அடிச்சு அவுட் ஆகிறேன்ற தைரியத்துல என்ன ஆனாலும் சரி சுச்சுவேஷன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதான் இம்ப்ரெசிவ். எல்ஹெச்சி வந்து அவங்க கிட்ட இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் ட்ரை பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஃபாரின் ஆப்ஷன்ஸ் மாற்றவும் முடியாது, காம்பினேஷன்ஸும் மாற்ற முடியாது. இதை வச்சுதான் நீ ஆடி ஆகணும். ஏன்னா ஓரளவுக்கு இப்போ ரொம்ப கீழே போயிட்டா ஓகே இதுக்கப்புறம் நம்ம கொண்டு இல்லைன்னா, ரொம்ப மேலே போயிட்டா மேலே இருக்கும்னு சொல்றேன். எனக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கானுங்க, அந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு காம்பினேஷன் செட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் காம்படிட்டிவா ஃபைட் பண்ணி வின் பண்ணலாம். பிகாஸ் தே ஹேவ் த பொட்டன்ஷியல் அட் டாப் 3. ஏடன் மார்க்ரம், மார்ஷ், பூரான், இவங்க 3 பேருமே வந்து மார்ஷ், ஏடன் மார்க்ரம்லாம் இதுதான் பிரைம் சீசன் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் இது மாதிரி எங்கேயும் ஆடினது கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அவ்வளோ பீக்கா இருக்க சீசனை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி
கொஞ்சம் பவுலிங் மட்டும் கொஞ்சம் அந்த டிவிஎஸ் மட்டும் போறது கூட யாராவது கொஞ்சம் 2 பேர் ஹெல்ப் பண்ணா பெட்டரா இருக்கும். அது பண்ணா பெட்டரா இருக்கும். பட் டிசி சீலிங் டிசியும் ஜிடியும் அடிச்சுக்கிறாங்க, யாரா டாப் ஒன் யாரா டாப் ஒன்ன்ற மாதிரி. க்ரூசிங் டு த விக்டரி. அந்த டாப் டூ கன்ஃபார்ம். அடுத்த தேர்ட் பிளேஸ் ஃபோர்த் பிளேஸ் தான் இப்ப இருக்க மொத்த பேரும் அடிச்சுட்டு போறாங்க. சூப்பர்டா, சம்மரைஸ் பண்ணிட்டேன். அதேதான். இவங்க அதான் எப்படிலாம் சொதப்பமோ போட்டு சொதப்பி வச்சு டிசி ஒரு நல்ல ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலா அவன் போட்டு கொடுத்த ப்ளூ பிரிண்ட் நீ ஃபாலோ பண்ணாலே போதும். சில டைம்ல அவன் என்ன பண்றானோ அவன் பண்ணி சக்சஸ் கிடைச்சிருச்சு அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அதவே நீ ஜெயிப்பாங்கன்னு சொல்ல வரல. அட்லீஸ்ட் ஏதாவது கொஞ்சம் கிட்டவாவது கொண்டு போயிருந்திருக்கலாம். திரும்ப அந்த அதே அளவுக்கு கேப்பபிலிட்டி சர்துல் இல்லடா. தாக்கூரை. ஆமா, சர்துல் தாக்கூரை போட்டு ஒரு நீ ஓவர் என்ன 14 யாரை ரன்னு. வச்சு யூஸ் பண்ண? ஆவேஷ் கான் மட்டும்தான் நல்லா போடுறான். உனக்கு உனக்கு யாரு யாரு வந்து உனக்கு அட்டாக்கிங் போடுறீங்க? டிக்வேஸ் முன்னாடி மட்டும் தான் இருக்கான். டிக்வேஸ் 4 ஓவர் தான் போட முடியும். இல்லடா, முன்னாடி உனக்கு வந்து பவுலர்ஸ் ரிசோர்சஸ் கம்மியா இருந்துச்சு. அதனால நீ சர்துல் தாக்கரா வச்சு ஏதோ ட்ரை பண்ண ஓகே. பட் இப்பதான் ரிசோர்சஸ் வந்து சில ஆவேஸ் கான் வந்துட்டான், அப்புறம் மயங்க் யாதவ் வந்துட்டான். ஸோ ஆள் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல ரிசோர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிருக்கலாம். திரும்ப நான் வந்து எனக்கு அவன் எனக்கு 2 கேம் ஜெயிச்சு கொடுத்தான், நான் திரும்ப அதை வச்சே போறேன்னா ஆப்போனன்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. சர்துல் தாக்கூர் தான் பேஸ் இல்ல. அண்ட் ஆல்சோ இதை நான் ஈஸியா சொல்லணும்னா சிஎஸ்கேவே பேட்டிங்ல வந்து அழகா கொண்டு வந்துட்டாங்க இந்த டீம். சோ அப்ப எவ்வளவு வீக்கா இருக்குன்னு பாத்துக்கோ இவங்க லைன் அப். சிஎஸ்கேவே அடிச்சானுங்கன்னா டிசியா மயங்க் சொன்னா யாதவ் கொண்டு வேணும். வரணும். அவன் அடிச்சு நொறுக்கிடுவானுங்க. அதனால இவங்க பண்ண தப்பு. இவனுங்க அவைலபிளா இருக்கும்போது இவங்க அவன் ரொம்ப ஆடியே ஆகணும். பிரெய்னியா யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி இவங்க ரொம்ப பிரெய்னியா யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிச் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, மயங்க் யாதவ் நம்ம இப்ப வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த பிச்சில் நம்ம சாதுல் தாக்கரை வச்சு ஸ்லோ பிச்சஸ்ல டிஃபெண்ட் பண்ணிடலாம். மயங்க் யாதவ் ஃபாஸ்ட் பிச்சஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க போல. ஆனா ஃபாஸ்டோ ஸ்லோ பிச்சோ ஒரு 140 போற போல எந்த பிச்சா இருந்தாலும் உனக்கு வந்து டெட்லி தான். இதுக்கப்புறம் பேசி யூஸ் இல்லை. எல்எஸ்ஜி வந்து தே ஹாவ் டு ஃபைண்ட் த ரைட் காம்பினேஷன் பவுலிங் அட்டாக். பேட்டிங் வந்து ஓரளவுக்கு இதை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணி ஆகணும். நான் மில்லர், ஆயுஷ் பதானி எக்ஸப்ட் பண்ணிட்டு எல்லாருமே ஒரு டீசென்ட் ஃபார்ம். அண்ட் சமாத் வந்து நல்ல டீசென்ட் கண்ட்ரிபியூஷன். 300 சைக்கிள் ஆடினான் போன கேம்ல. ஸோ அவனை வந்து ஒரு ரோல் டிசைன் பண்ணிக்கும். நீ 15th ஓவருக்கு அப்புறம் நீ வந்து இறங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு பண்ணா கொஞ்சம் பயந்துட்டான்டா. காம்படிட்டிவா இருக்கும். பண்ணிட்டு அது என்னமோ பயந்துட்டான். உண்மைதான். ரொம்ப ஓப்பனா தெரியுது. ஏன்னா நீ ஒரு கேப்டன், நீ டூ ரவுண்ட்ல இறங்க போற ப்ரெஷர். பிளேயர். தோனி மாதிரி 7வது இறங்கிட்டு இருக்கான். ஏன்டா அது இறங்குற அவசியமே இல்லையேடா. எதுக்கு இறங்கணும்? என்ன என்ன அது இப்போ நீ வந்து இப்போ சேசர் நான் கடைசியில் கொண்டு போறேன் அப்படின்னா நான் லாஸ்ட் இறங்கி இது பண்ண போறேன்னா சரிங்களாம். இது ஒண்ணுமே புரியல. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு இருக்க, நான் வந்து 7வது ஒன்று இறங்க போறேன் அப்படின்னு எல்லாத்தையும் இருக்கிறவங்களாம் அந்த நீ போன்னு ஒரு மாதிரி பயந்துட்டு ஹோல் பண்ணுவாங்க பார்த்திருக்கியா? நீ நீ போ மச்சான், நீ போய் ஆடு மச்சான், நீ போய் ஆடு, ஒருத்தங்க தள்ளி விட்டுருக்கான், நீ போய் ஆடுன்னு. அவ்வளவுதான். எனக்கு கேட்ட எல்எஸ்ஜி வந்து அவ்வளவுதான்டா. இதுக்கு மேல இது வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்ஐ செமையா ஏறிட்டு வர்றாங்க. உனக்கு முன்னாடி ஆர்சிபி இருக்கு. ஆல்ரெடி ஜிடி டிசி 2 பேர் ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ். எனக்கு கேட்டா அவங்க 2 பேர் தான் வருவாங்க. மேபி ஃபர்ஸ்ட் 4ல வந்துருவாங்க அப்படின்னாலும் ஆர்சிபி செம கண்டென்ஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் எம்ஐ வேற செமையா ஏறிட்டு வர்றாங்க. ஸோ அதனால எல்எஸ்ஜி வந்து நல்ல பொசிஷன்ல இருக்காங்க, 5th பொசிஷன்ல இருக்காங்க. பட் அகைன் அவங்க இதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க, ரன் த்ரூ பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் கோயிங் ஃபார்வர்ட். அதுதான். அப்புறம் கேஎல் ராகுல் கரெக்டா வந்து எந்த இடத்துல சம்பவம் பண்ணணுமோ அப்படியே வந்துட்டு சைலண்டா சம்பவம் பண்ணிட்டு இதாண்டா நானுன்னு சொல்லிட்டு கிரவுண்ட்ல ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டான். சைலண்டா நான் கூட காந்தான மாதிரி செலிப்ரேஷனா இருக்கும்னு நினைச்சேன். எதுவுமே இல்லை. நான் ப்ரூவ் பண்ணி பார்த்தேன். இதான் என்னோட கேமு. ஃபாஸ்டஸ்ட் டு ஸ்கோர் 5000 ரன். அதுவும் எந்த மாதிரி நேரத்துல எந்த இடத்துல வந்திருக்கு பாரு. அந்த அந்த இதெல்லாம் சொல்றேன். எல்எஸ்சிக்கு எதிராக வந்து அடிச்சுட்டு பெருசா அந்த செலிப்ரேஷன் பண்ணல. இதான் என் ஒன் கேமு, நான் ஃபிஃப்டி யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டு அதான் அந்த ஒன் நான் யாருன்னு ஃபிஃப்டி ப்ரூவ் ஒன் பண்ணிட்டு சிக்ஸ்டி போயிட்டான். எல்லாமே அந்த மாதிரி சேசஸ், ட்ரிக்கி சேசஸ், அந்த மாதிரி கம்மி ஸ்கோர்லாம் வச்சுக்கோயேன். கேக் பாட் மாதிரி ராகுல். ஏன்னா அவங்க கேஎல் சியான் கிளச் ராகுல் தானே. அவன் அழகா ஸ்டெடி பண்ணி இப்போ சூப்பரா அடிக்கும், நல்லா இது பண்ணிட்டான். ஸோ ஈஸியா எடுத்து போயிடுவாங்க. இது பெருசா எதுவுமே இல்லை. அபிஷேக் பொருள் நம்ம சொன்னோம், நம்ம ஃபேண்டஸில் அபிஷேக் பொருளுக்கு நான் சொல்லியிருந்தேன். அபிஷேக் பொருள் 1 ஹிட் 1 மிஸ். பண்ட் அடிப்பான்னு நினைச்சேன். பண்ட் பிக்கஸ்ட் ஃபிளாப்பு. அபிஷேக் பொருள் வந்து ஒரு எட்ஜ் கொடுத்தோம், அபிஷேக் பொருள் அடிப்பான் அப்படின்ட்டு. சூப்பரா அடிச்சு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்கான். ஒரு ஃபேஃப் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இல்லாம ரொம்ப வீக்கா தெரிஞ்சாங்க. பட் அகைன் இந்த கருண் நாயர் இது ஓகே தான், நல்ல ஃபார்மிடபிள் பேரா தான் இருக்கு. அண்ட் கருண் நாயருமே நல்ல டச்சில் இருக்காண்டா, அதுதான் முக்கியம். இப்போ ஒரு ஸ்கோர் பண்றேன், ஸ்கோர் வேற 100 அடிச்சாலும் சரி, 30-40 அடிச்சாலும் சரி, இந்த டச்சில் எப்படி நீ ஆடுறன்னு இருக்கு. ஒரு ஷார்ட்ஸும் எந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் ஆடி அவுட் ஆற அந்த மாதிரி ஒன்று இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் கருண் நாயர் சூப்பர் ஃபார்ம்ல இருக்கான். ஸோ இது இந்த டீம் த்ரூ ஆயிட முடியும். மேக்ஸிமம் 1-2 வருவான்னு நம்புறேன். லெட்ஸ் ஹோப். ஸோ அடுத்த இது போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு போயிடலாமா? ஓகே, ஆமா, இத அடுத்து பேசி நான் ஆரம்பிக்கிறேன். சம ஆரம்பி. எம்ஐ வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச். இப்ப ஹைதராபாத் நடக்க போகுது. இப்ப இவனுங்க என்ன எஸ்ஆர்எச் வர்சஸ் பண்ணுவானுங்க? எம்ஐ.
மறுபடி அதான் எஸ்ஆர்எச் செம்மை இவனுக்கு வந்து கடைசி சான்ஸ் எஸ்ஆர்எச்க்கு. அடிச்சா அடி, இல்லைன்னா அவ்வளவுதான், கிளம்பி முடிச்சுட்டு நம்ம உடன்ஸ் போனது நெக்ஸ்ட் சேப்பாக்க ஃப்ரைடே போட்டாங்க பார்க்கலாம். போட்டாங்க மாப்பிள்ள. ஏசிய தாட் சொல்லு. 8 வழி சாலை போட்டிருக்காங்க. புடிச்சுன்னா பால் அப்படியா? அழகா பேட்டுக்கு மெல்ல வரும். நீ அட்றா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி சூப்பரா ஒரு 8 வழி சாலை அமைச்சிருக்காங்க. பெங்களூர் டு சென்னை அப்படியா? புதுசா ரோடு போடுற மாதிரி. அதான்டா கொடுப்பாங்க. ஏன்னா பச்சைக்கும் தெரியலையா? அவங்க அவங்க இதுல இது பண்றாங்க. அந்த பஞ்சாபா பஞ்சாபுக்கு கொடுத்தாங்க ஒரு பிச்சு. அந்த மாதிரி பிச்சு இருக்கும். டாஸ் ஜெயிக்கிறேன் அதுவே பவுலிங் தான் ஆல்ரெடி எடுக்க யூஸ் போறான். பிச்சு. அந்த மேபி அந்த 2ஆம் நம்பர் பிச்சுன்னு நினைக்கிறேன். ஹெட் சொல்லியிருப்பான். அவன் கேட்டு வாங்கினாங்களா அவங்க அந்த இதுல இந்த அப்புறம் அபிஷேக் வந்து பிராங்க் பண்ண சொல்லியிருப்பான். செகண்ட் பிச்சு இதுதான் கொஞ்சம் நல்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லி, கேட்டு நான் வாங்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். இப்போ கேட்டு வாங்கியிருப்பாங்க. ஹோம்ல நடக்குது. கியூரேட்டர்கிட்ட கெஞ்சி கொடுத்தாடி நீயா கொடுத்த மாதிரி கொடு, நாங்க சொல்லி கொடுத்த மாதிரி கொடுக்காத அப்படின்னு சொல்லி பிசிசிஐக்கு சப்போர்ட் பண்றேன். அதிக இது வரும், வியூஸ் கிடைக்கும், பல ரெக்கார்ட்ஸ் நாங்க ஷேட்டர் பண்ண போறோம் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த 2வது பிச்சை நீயா கொடுத்த மாதிரி கொடுப்பா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பானுங்க கண்டிப்பா இவனுங்க. அந்த மாதிரி 2வது பிச்சு தான் கொடுப்பானுங்க. டாஸ் ஜெயிக்கிறவன் பவுலிங் தான் போட போறான். நீ 300 அடிச்சாலும் நான் 301 அடிக்க போறேங்கிற மாதிரி தான் இருக்கும். ரெண்டு டீமுமே பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங்கிறான். ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கு. பவுலிங் கம்பேரிட்டிவ்லி மும்பை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்தாங்க இந்த இந்த ரோட்ல எவன் போட்டா என்னடா பும்ராவே அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி பும்ராவே ஒரு 4 ஓவர் 50 ரனுக்கு போனாலும் வாய்ப்பு இருக்கு நாளைக்கு. அதுதான் சொல்றேன், நீ ரோட கிரியேட் பண்ணிக்கோ, ஆனா எந்த டீமுக்கு எதிராக கிரியேட் பண்ணுன்னு பாரு. ஒருத்த அடிச்சா கூட உனக்கு 7வது வரைக்கும் பவர் ரேட்டிங் பேட்டிங் இருக்கு. தப்பி தவறி மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளவுதான், கலட்டி கொடுத்துருவாங்க உனக்கு. இங்க வந்து பவுலிங் டக்குனு உனக்கு வல்னரபிளா தீபக் சஹர், போல்ட் 2 பேருமே ஐடியல் பவுலர்ஸ். அவனால வந்து பவர் பிளேக்கு அப்புறம் பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து மாட்டிக்கலாமே தவிர மற்றபடி இங்க பேட்டிங் ஹெவி. 10ஆவதுக்கு ரோஹித் சர்மா வேற ஃபார்ம்ல வரான் ஆப்வியஸ்லி. ஸோ அது டபுள் எக்ஸ்போர்டா அவங்களுக்கு மாறிடக்கூடாது. எனிவே ஹை ஸ்கோரிங் கேமு கொஞ்ச நாளா இல்ல, ஒரு ஒரு ஆமா 5-6 நாளா இல்லாதனால பெட்டர் வந்தா பெட்டரா இருக்கும். மற்றபடி அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா எஸ்ஆர்ஹெச்க்கு ஆப்ஷனே கிடையாது. ஜாம்பா மாதிரி ஒரு ஆள்ல போயிட்டான்றப்போ ஒரு ப்ராப்பர் லெக்கி நீங்க வந்து ஹைதராபாத் வச்ச மைண்ட்ல வச்சுக்கோ. அடுத்து வெளியே போறல, இப்ப வெளியே போறப்ப சேப்பாக்ல வரீங்க. இன்கேஸ் நீங்க ஜெயிச்சுட்டு அந்த கேம் த்ரூஸ்ல வின் பண்ணனா யாரு ஸ்பின் போடுவா? ஜீசன் அன்சாரி மட்டும் தான் இருக்கான். அவனும் பெருசா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரோஹித் இம்பாக்ட் மாதிரி பண்ண முடியல அவனால. ராகுல் சார் ஒரு ஓவர் தான் போட்டான் மும்பைல, ஒரு ஆமா 9 ஆமா. ரன். சோ நீங்க யூட்டிலைஸ் பண்ணவே மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து அந்த செகண்ட் பேஸ்ல ஜெயதேவ் உனக்கிட்ட கொண்டு வரலாம். பிச்சை கொஞ்சம் உடைச்சி அந்த நின்னு வர மாதிரி போட்டா ஜெயதேவ் உனக்கிட்ட எஃபெக்டிவா இருக்கும். ப்ராபப்ளி ஒரு அந்த நடராஜன் மாதிரி பண்ண வேலையை வந்து இவனுக்கிட்டால பண்ண முடியும். ஏன்னா யார அவன் ஆல்ரெடி தூக்குவீங்க? மும்பைக்கு பண்ணிட்டு இருந்தான். யாரை தூக்குவான்? நீங்க தான் சொன்னோம். சீசன் சரியா தான் தூக்கணும், வேற வழி இல்ல. ராகுல் சக்கரை மட்டும் இம்பாக்ட் பிளேயர் வச்சுட்டு எப்படி நீங்க ஒரு ஸ்பின்னர் தானே ஆடுறீங்க, அதுக்கு நீங்க ஒரு பேசர் எக்ஸ்ட்ரா ஆடிட்டு போயிடலாம். உனக்கு கட்ட அந்த ரோட்ல பேசர் போட்டா என்ன, ஸ்பின்னர் போட்டா என்ன, அடி வாங்க போறது ஆடுவாங்க தான், எப்படி டேர்ன் கொடுக்க போறது கிடையாது சத்தியமா. ஸோ அது நீ ஜெயதேவ் உனக்கு மாதிரி ஒரு ஆளை வச்சு ஸ்லோ பட்டாவா கொடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். அட்லீஸ்ட் இவங்க ஃபைட் பண்ணலாம். ஏன்னா ஹர்ஷல் பட்டேலும் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பவுலர். உனக்கு உனக்கு கட்டும் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பவுலர் இருக்கப்போ உங்களோட உங்களோட அட்டாக்கிங் ஆப்ஷன் பவுலிங்க்கு போங்க. பேட்டிங்கே நம்பி போறதுக்கு பதிலாக இந்த 2 பிளேயர் வச்சு பவுலிங் போட்டா கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 180 190 டிஃபெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். பட் பண்ண பண்ண மாட்டாங்க. மாட்டானுங்க. எனக்கு பாட்டா பண்ண தான் மாட்டாங்க. வேணும், எனக்கு பேட்டர் சுத்தினா 6-4 தான் வேணும், இந்தியா அதான் கிரிக்கெட் அதான். தான் வேணும்னு பண்ணுவானுங்க. மேபி என்ன கேட்ட காயின்ல கூட உனக்கு. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். ஆடட் டு தட் கமின்ஸும் வந்து பயங்கரமான ஒரு பிரெய்னி பவுலர். ஸோ இல்ல சொல்றோம், நீங்க பேட்டிங் ஹெவியா இருக்கலாம்டா, உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் இந்த பக்கம் பவுலிங் இருக்கப்போ அதையும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எப்ப பார்த்தாலும் நான் 200 தான் அடிப்பேன், அடிச்சா நான் பிடிச்ச கோயிலுக்கு 3 காலுன்றதுனால அது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, இங்க போனா பேட்டிங் விக்கெட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டிசீவ் பண்ணலாம்ல. ஓகே என்னடா திடீர்னு ஸ்லோ பாட்டா கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு ஒரு தாட்ஸாவது இருக்கும்ல. அது பண்ணா பெட்டரா இருக்கும்னு தோணுது. பார்ப்போம். ஓகே, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்கடா. அதேதான் என்ன கேட்டா இவனுங்க டாஸ்ல காயின்லயே கூட ரெண்டுமே ஹெட்டா வச்சு கொடுத்துருவானுங்க. நீ எப்படி போட்டாலும் எனக்கு தான் ஒழுங்கும். நான் வந்து பவுலிங் எடுக்க போறேன் அப்படி போட்டா கூட போடுவானுங்க. அப்படி போட்ட ஆளுங்க இவனுங்க. அதனால டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போட போறேன், நீ 300 கூட அடி, நான் 305 அடிச்சு இது பண்ண போறேன்னா வருவானுங்க. பவுலிங்னா இல்ல இவங்க, அதான் இவங்க அவ்வளவு இதாயிட்டானுங்க. மேபி என்னன்னா இவங்களுக்கு கொஞ்சம் இது என்னன்னா லாஸ்ட் டைம் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஃபார்ம் இந்த தடவை இல்ல. அகைன் எவ்ரி சீசன் அந்த ஒரு டீம் வந்து சூப்பரா அந்த ஒரு டேண்டமா இருப்பாங்க. இப்போ 2023 வந்து ருத்துராஜ் அண்ட் கான்வே 2 பேருமே செமையா ஒரு 600 ரன். அது 2021 பாத்தீங்கன்னா ருத்துராஜ் அண்ட் ஃபேஃப் 2 பேரும் 650 649 அந்த மாதிரி ஒரு பேரு. அது மாதிரி இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா கில் அண்ட் சுதர்ஷன் 2 பேருமே ஒரு சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. டீமே நல்லா மேல போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி போன சீசன் வந்து அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் அந்த மாதிரி. அப்போ இன்னொரு சீசன்ல வந்து விராட் அண்ட்
கெயிலு அந்த மாதிரி ஏதாவது ரெண்டு ரெண்டு பிளேயர்ஸ் வந்து ஒரு ஒரு சீசன்ல சூப்பரா ஆடிட்டே வந்துட்டே இருப்பாங்க. 2016 கூட விராட் அண்ட் கெயில் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பிளேயர்ஸ் வந்து அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து அவனே ஒரு 600 600 அடிச்சிட்டாங்கன்னா டீமோட பாதிரன்னு வந்துடும். அதுல மிச்சத்தை வந்து சும்மா சுத்தி ஆடினா போதும். அந்த மாதிரி ஒரு ட்ரீம் சீசன் வந்து போன சீசன் இருந்துச்சு. இந்த சீசன் எஸ்ஆர்எச்சுக்கு அமையல. அண்ட் ஆல்சோ டு பி ஃபாலோட் பை ஹெட் ஒரு ஃபார்ம்லே இல்ல, கிளாஸ்ன்னு ஒண்ணும் இல்ல. இருக்கிற பிக்கஸ்ட் ஸ்கேமர் வந்து எம்கேஆர் தான். அவன் ஒண்ணுமே ஆட மாட்டான், சுத்தமா ரன்ன பால் மாதிரி ரொம்ப ஆடிட்டு இருக்கான். அப்புறம் அன்னைக்கே தருமா ரெண்டு மூணு கிளிம்ஸ் காமிச்சான், பட் அதுக்கப்புறம் பெருசா எதுவும் இல்ல. இஷான் கிஷான் அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, பேட்டிங்கே மறந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால நீ சொன்ன மாதிரி ஒரு கேம் 2 கேம் தான் ஆடணும். மேபி யாராவது இந்த திரும்ப அதே ரெண்டு பேர் தான் டாப்ல எவனாவது அபிஷேக் சர்மாவோ இல்ல ஹெட்டோ யாராவது ஒரு 100 ஏதாவது போட்டாங்கன்னா மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் சும்மா சுத்தி ஒரு 250 ரன் வர வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா கஷ்டம்தான், மும்பை துண்டு அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதான் எனக்கும் மும்பை தான் தோணுது. சரி, எந்த பேட்டிங்க்கு நீ லுக் ஃபார்வர்ட் பண்ற? இம்பாக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். இம்பாக்டா? இது என்னடா இம்பாக்ட், ரோடு தான். எதுக்கு இம்பாக்ட்னே சொல்லுன்னு தெரியல. பவுலர்ஸ் எல்லாம் பாவம் உண்மை. என்ன என்ன போடுவானுங்க, எதை போட்டாலும் ஒரே அழகா போகும். மேபி பும்ரா vs ஹெட், ஏன்னா இப்போ ரீசெண்டா தான் முடிஞ்சு அந்த ஃபிக்சரு. ஸோ பும்ரா ஹெட் அண்ட் தீபக் சஹர் அபிஷேக் சர்மா, அந்த ஒரு இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த இனிஷியலாவே அவங்க ரெண்டு பேர் விக்கெட்டை விழுந்துச்சுன்னா எஸ்ஆர்எச் 200 பேர் வரமாட்டாங்க எனக்கு கேட்டா, 170லே ஆல் அவுட் ஆயிடுவாங்க. அந்த ரெண்டு விக்கெட் ரெண்டு பேர் யாராவது 100 போட்டே ஆகணும். அதுதான் ஒரு இது. ஓ சைட்லன்னு சொல்லு, யார் இம்பாக்டா இருப்பாங்க எனக்கு மேட்சப்ஸ்? வந்து கிளாசன் வெர்சஸ் சாண்டர். ஏன்னா சாண்டர் கண்டிப்பா ஆடுவாங்க. ஸோ கிளாசன் வந்து கண்டிப்பா இந்த வாட்டி நான் அட்டாக் பண்றேன், எனக்கு வந்து படவே இல்லை, இதுதான் கடைசி சான்ஸ், இந்த மாதிரி அடிக்க போவான். ஸோ சாண்டர் இருக்க ஃபார்முக்கு அவன் ரோட்ல கூட டிப் பண்ணி போடுவான். அந்த மாதிரி ஆளு அவன். நீ எந்த வேணா கொடு, டேர்னே இல்லைன்னா கூட என்னால டிப் பண்ணி போட முடியும், ஹைட்ல டிசைவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போடுற ஆளு. ஸோ இந்த கிளாசன் வெர்சஸ் சாண்டர் பேட்டில் செமையா இருக்கும். பட் ஐ ஃபீல் மும்பை வந்து கொஞ்சம் வின் பண்ணிட்டாங்க. 55-45 தான். அன்டேரான்ல எஸ்ஆர்எச் வந்து ஒரு கட்ஸ் இல்ல, ஓகே நாங்க இந்த பவுலிங்கை நம்பி போறோம். பாட்டாவா நீ ஸ்லோ பாட்டாவா ஆக்குனா அந்த பக்கம் வந்து கொஞ்சம் இது பண்ண முடியும். உனக்கு சூரியகுமார் யாரும் ஸ்லோ பாட்டால டிஃபென்சிவ் ஆயிடுவான். திலக் வர்மா ஆல்சோ வில் பி டிஃபென்சிவ் இன் ஸ்லோ பாட்டா. உனக்கு பாட்டா கொடுத்துட்டா அந்த பக்கம் துண்டு அடிச்சு போயிடுவாங்க. ஏன்னா உனக்கு உன்னோட ஸ்ட்ரென்த் பவுலிங்ல கொஞ்சம் பார்த்தா பெட்டரா இருக்கும். திருப்பி அதான் சொல்றேன், பட் தே ஓன்ட் டூ. அதுதான் மற்றபடி பர்சன்டேஜ் என்ன. ஆனா அதான்டா, நான் இந்த தடவை இன்னும் கொஞ்சம் பிரேவாவே போறேன். 60-40, 60 வந்து எம்ஐ, 40 வந்து எஸ்ஆர்எஸ். நான் இவ்வளவு இதுக்குமே இவ்வளவுலாம் கொடுத்ததே இல்லை. இது ரொம்ப வீக்கா தெரியுது பார்த்தா. அதனால போவோம் 60-40. என் தலைவன் கிறிஸ் வழியில் போவோன்ட்டு 60-40 டுவர்ட்ஸ் மும்பை. எனக்கு வந்து 55-45 டுவர்ட்ஸ் மும்பை. அந்த 45 எதுக்கு கொடுக்குறேன்னா, எஸ்ஆர்எச் வந்து ஒருவேளை பேட் கமெண்ட்ஸ் கொஞ்சம் விடுங்க, ஐ கோ ஃபார் பிளாக் சாயில் பிக்சர், ஸ்லோ பிக்சர்ஸ், ஜஸ்ட் லைக் தே டிட் இன் வேர்ல்ட் கப் 2023. இந்த மாதிரி ஒருவேளை நான் சொல்றது ஒரு அந்த அந்த பக்கத்து 4வது கால 5வது கதவு திறந்து 7வது வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அசம்ஷன்ல சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு மாதிரி பேட் கமெண்ட்ஸ் பிரெயினியா திங்க் பண்ணான்னா ஒரு சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். வில் சி. 55 டுவர்ட்ஸ் மும்பை தே வின். ஃபேண்டசியில நான் வந்து தரம் நான் நான் நினைக்கிறேன். தரமாட்டாங்கன்னு நான் அதுக்கு முன்னாடி ஒண்ணு இவங்க தரமாட்டாங்க அடிச்சு சொல்றேன். ஏன்னா இவங்க விளையாண்ட மேட்ச், ஜெயிச்ச மேட்சே ரெண்டே மேட்ச் தான். அந்த ஜெயிச்ச ரெண்டே மேட்ச்லயுமே 270, 240 இந்த மாதிரி 200 அடிச்ச ரன் 200 தான். 200 கிடையாது மாப்பிள, 270, 240. புரியுது புரியுது. ரொம்ப ஒரு ஹை டார்கெட். அதனால திரும்ப நான் வந்து ஐ ஸ்டிக் டு மை ஸ்ட்ரென்த்ங்கிற மாதிரி, நீ பாட்டாவா குடு, நான் அடிக்க தான் போறேன். இல்ல ஏதோ ஒண்ணு, இதுவுமே டபுள் ஹெட் ஸ்வாட் தான். அவங்களும் அடிக்க வாய்ப்பு இருக்கு, பட் வேற வழி இல்லை எனக்கு. அட்லீஸ்ட் நான் ஒரு கேம்பிள், ஒரு சான்ஸா இப்போ சிஎஸ்கே வந்து கம்ப்ளீட்லி அவுட் அப்படின்னு ஆயிடுச்சு. எஸ்ஆர்எஸ் தான் அந்த ஒரு நூல்ல நிக்கிறாங்க. நாளைக்கு ஒரு சான்ஸ் எடுப்போம், வந்தா பார்ப்போம், ஜெயிச்சா பார்க்கலாம், இல்லைன்னா நானும் சிஎஸ்கே கூட இல்லைன்னா வந்து போச்சு. உட்காந்துக்கிறேன். அந்த மாதிரி பார்த்துட்டு அவங்க கன்ஃபார்ம் ரெட் சாயில் பிச்சு பாட்டாதான். அதனால அதுதான் நம்பிக்கையா சொல்றேன். ஃபேண்டசி சொல்லு. எனக்கு அக்ஷல் ப்ராபர்லி பட்டேல். 4 பேட்டர்ஸ். அக்ஷல் இல்ல பவுலரா இல்ல, நான் செசல்ஸ். அக்ஷல் பட்டேல் போறேன். பிரேவா தான் போறேன். ஏன்னா அடிக்க போய் கண்டிப்பா விக்கெட் விழுவும். பேட்டிங்ல வந்து அபிஷேக் சர்மா மறுபடியும் பேப்பரை தூக்கிட்டு வந்துருவான், கண்டிப்பா விக்கெட் விழும். மும்பைல வந்து அல் கோ ஃபார் திலக் வர்மா அண்ட் நமன்தீப். ஓகே, சூப்பரா. என்னோட இது வந்து நான் நாலு நாலு இதுமே நான் பேட்டர்ஸ் தான் போக போறேன். ஆஹ் சூரியகுமார் யாதவ். இந்த மாதிரி நான் லாஸ்ட் டைமே சொன்னேன், மும்பை இதுல வந்து மும்பைல சூரியகுமார் யாதவ் ஆடினா சூரியகுமார் யாதவுக்கு படும், எடுக்கணும் அவனை. அதே மாதிரி ரெட் சாயில் பிச் எங்கெங்கெல்லாம் அந்த பவுன்ஸ் நல்லா வர்ற மாதிரி பிச்சில் சூரியகுமார் யாதவ் அந்த அடிக்கிற அந்த இந்த ஷாட், கரண்டி ஷாட்டு, 360 ஷாட்டு, ஸ்வீப் நல்லா ஆடுவான். ஸ்வீப் அந்த ஏரி, ஏன்னா ஸ்வீப் முட்டி போட்டாலே பால் ஸ்பின் பண்ணி நல்லா பவுன்ஸா வரும்.
அப்பதான் அவனுக்கு வாகா இருக்கும். அந்த ஸ்வீப் ஆடினா ஸ்வீப்ல சிக்ஸ் எல்லாம் அடிப்பான் மிட் விக்கெட்ல, அப்புறம் டீப் ஸ்கொயர் லெக்ல அப்படின்லாம். So, அந்த பவுன்ஸ் பிடிக்கும் சூரியகுமார் யாதவுக்கு. அதனால ஸ்கை, அப்புறம் ரோஹித் சர்மா எல்லாம் ஃபார்ம்ல இருக்கான், குவிக் ஃபயரா ரன் கிடைக்கும். அண்ட் அந்த சைட்ல பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் அண்ட் ரொம்ப கிளாசன் தான், வேற ஆள் ஆள் இல்ல. நல்லா கிளாசன் அண்ட் டிராவிஸ் ஹெட். ஓகே, சூப்பர். பாப்போம் மான் கொம்பு ஃபைட் எப்படி முடியுதுன்னு. மான் கொம்பு ஃபைட் 2வது ரவுண்டு, கடைசி ரவுண்டு. இதுல கடைசி ரவுண்டு. எஸ்ஆர்எச், ஆமா எஸ்ஆர்எச் ஜெயிச்சா ஒரு ஸ்டில் தே ஹேவ் ஹோப்ஸ். அப்படி இல்லைன்னா வாவா என் பக்கத்துல உட்காருங்கிற மாதிரி சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்எச் வந்து 9-10க்கு போயிடுவாங்க. அதான் ஒருவேளை எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சாங்கன்னா காம்படிஷன் ஒரு மாதிரி ஃபம்பிள் ஆகும். மும்பைக்கும் வந்து ரொம்ப குரூசியல் ஆடும். ஜஸ்ட் தேல் ஹேவ் ஒன்லி ஒன் மேட்சஸ் ஆயிடு. அண்ட் அவங்களுக்கு டிசி மாதிரி கேம், டிசி கூட ஒரு கேம் இருக்கு, ஜிடி கூட ஒரு கேம் இருக்குன்னு நினைக்கிறேன், நாட்றான். ஜிடில வந்து வான்கடையில இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல குரூசியலா மாட்டிக்கவும் செய்வாங்க. அதனால மும்பைக்கு வந்து குரூசியல் வின்னு. இந்த கேம் வின் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, கம்ஃபர்டபுளா நான் மேலே ஏறி வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே தேர்ட்ல இருந்து சிக்ஸ்த் வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்காங்க. அங்க போலாமா இங்க போலாமான்னு. ஸோ பார்ப்போம். ஐ ஹோப் எம்ஐ வில் வின். அண்ட் கீழே இருக்கவங்களாம் அப்படியே அவங்களுக்குள்ளேயே மேட்ச் ஆடிக்கிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி தான் இருக்கும். சூப்பர். ஆமா எஸ்ஆர் ஜெயிச்சா நல்லா ஓப்பனா போவான்னு சொல்லியிருக்கேன். சூப்பர். அவங்க ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. பட் அகைன் as per தி ரூல்ஸ் அண்ட் கிரைட்டீரியாஸ் எம்ஏ வந்து ஜெயிச்சிருவாங்க துண்டா. எம்ஐ சூப்பர். கொண்டு win. ரெண்டு வெயிட் பண்ணி பேருமே எம்ஐ பார்ப்போம். தான் சொல்லிடுவோம், பார்ப்போம். ஆமா நாளைக்கு மேட்சோட ரிவ்யூல பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ அண்டர்ஸ்டாண்டல் யூ ஆர் சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பை.